சரி. இதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி அப்நார்மல் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் இல்லன்னா அதிகப்படியான கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் என்னென்ன டிசீசஸ்ல இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பதட்டத்தினால. அதாவது உங்களுக்கு இயற்கையிலே ஒரு இன்கிரீஸ்ட் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஷன் பாஸ் பண்ணணுன்ற அர்ஜ் வந்து சாப்பிட்ட உடனே ஏற்படும். அதோட சேர்த்து வயிற்று வலி, ஒரு பதட்டம், ஒரு வயிறு உப்புசமாக்குது, அப்புறம் வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வலி இதெல்லாம் கூட சேர்ந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம். சில குழந்தைங்களுக்கு வந்து பால் செரிக்க முடியாது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இல்லைன்னா பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் இல்லைன்னா சீலியாக் மேல் அப்சர்ப்ஷன் இந்த மாதிரி சத்துக்களை சரிவர அப்சர்வ் பண்ண முடியாத வியாதி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேட் ஃபுட்டோ இல்ல ஹைலி ஃபைபர் ரிச் ஃபுட்டோ சாப்பிடும் போது உடனே மோஷன் போகணும்ன்ற ஃபீல் அர்ஜ் வரும். அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா கொலசிஸ்டெக்டமி, அதாவது கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணவங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஒரு கொழுப்பான பொருள் வந்து சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து மோஷன் போன்ற அர்ஜ் ஏற்படும். இவங்களுக்குரிய இந்த ஸ்டூல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கிரீஸியா, ரொம்ப ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லூஸா செமி சாலிடா அந்த மாதிரி போகும். ஸோ 4வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு. சாதாரண ஒரு வயிற்றுப்போக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில சாப்பிடுறோம், கல்யாண வீடோ இல்ல சம்திங் ஒரு அன்யூஷுவலா நம்ம வழக்கமா சாப்பிடுற வீட்டு சாப்பாடுல இருந்து டிஃப்ரெண்டா ஒரு இடத்துல நம்ம சாப்பிடுறோம். அப்ப ஏற்படுற இன்ஃபெக்ஷன்னாலையும் நமக்கு இன்க்ரீஸ்ட் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படலாம். ஸோ அப்பயும் வந்து நமக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுன்ற ஃபீல் இருக்கும். பட் அதோட சேர்த்து ஃபீவர் வரலாம், இல்ல ஒமட்டல் வரலாம். இன்னொரு காரணம், 5வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ தைராய்டு ஹார்மோன் ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கட்டோட மொபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகும் அப்படிங்கிற ஃபீல் வரும். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஸைட்டி. பதட்டமான மன சூழ்நிலை, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுன்ற அர்ஜ் இருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி த ரீசன், எந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ்ட் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, சாப்பிட்டா மோஷன் போகும் போல இருக்குது அப்படிங்கிற ட்ரபிள் இருக்கிறவங்க கண்டிப்பா ஹோமியோபதி கன்சல்டேஷன்ஸ் எடுத்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதை ட்ரீட் பண்றதுக்கு நிறைய ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் அவைலபிளா இருக்கு. இண்டிவிஜுவலைஸ்ட் கஸ்டமைஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் the patients according to their symptoms.